அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2A எக்ஸாமுக்கு சதவீதத்தில் 4வது டைப் வந்தாச்சு. இந்த டைப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடலில் 8 நியூ புக்லேயும் 2021 டிஎன்பிசி எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2013 குரூப் 2லையும் அதே கொஷின் 18, 11, 2024 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2018 டிஎன்பிசி எக்ஸாம், அதுக்கப்புறம் ஃபைனலாக 2024 குரூப் 2 எக்ஸாம். ஸோ தொடர்ந்து 2 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 8 நியூ புக்கில் இருக்குது. அதே மாதிரி 2024 11ஆம் மாதம் நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இந்த மாடலில் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. 2 விதமான கேள்விகள் கேட்பாங்க. ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துட்டு அந்த பர்சன்டேஜுக்கு பக்கத்தில் குறைவுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் போடணும். அதிகம்னு சொன்னால் ப்ளஸ் போடணும். ஸோ இது 2 விதமான கேள்விகள். 5 கணக்கு தான் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். அதுவும் 4 கணக்கு நான் சொல்லிடுறேன், ஒரு கணக்கு ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். அதனால் ஃபுல் வீடியோ பாருங்கள், தெளிவாக புரியும். இதுக்கப்புறம் இந்த மாடல் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 18வது கேள்வி. பியின் வருமானம் கியூவை காட்டிலும் 25% அதிகம் எனில் கியூவின் வருமானம் பியை காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவு? இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்களே அப்படியே பாருங்களேன். ஒரு உதாரணத்துக்கு, என்னோட வருமானம் உங்களுடைய வருமானத்தை விட 25% அதிகம். உங்களுடைய வருமானம் என் வருமானத்தில் எத்தனை சதவீதம் குறைவு? ஒரே கொஷின் தான், அப்படியே ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ என்னை கம்பேர் பண்ணும்போது உங்கள் வருமானம், அதாவது என்னுடைய வருமானம் உங்கள் வருமானத்தை விட 25% அதிகம். அப்போ உங்கள் வருமானம் ஏன் வருமானத்தில் எத்தனை சதவீதம் குறைவு? இந்த மாதிரி பேட்டர்னில் கேட்டால் புரியுதா? சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் கேட்டுட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒர்க் என்னன்னா, மேலேயும் 100 வச்சுக்கோங்க, கீழேயும் 100 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலேயும் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, கீழேயும் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸுன்றது எதை குறிக்கும்னா பர்சன்டேஜை குறிக்கும், கொஷனில் கொடுக்குற பர்சன்டேஜ். ஓகேவா? அதே மாதிரி மேலே எப்பவுமே இந்த 100ஐயும் எக்ஸையும் பெருக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்ததாக கீழே இது பாருங்கள், நல்லா கவனிங்க. இங்கே பர்சன்டேஜ் இருக்கா? பர்சன்டேஜ் எங்கே இருக்கோ, இப்போ இந்த 25ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மதிப்பு எங்கே கொடுத்துருக்காங்களோ அதுக்கு பக்கத்தில் அதிகம்னு சொன்னால் கீழே கூட்டிங்க, குறைவுன்னு சொன்னால் கழிச்சிங்க. அவ்வளோதான். ஆனால் இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அதிகம்னு இருக்கும், இந்த இடத்துல குறைவுன்னு இருக்கும். கொஷின்லேயே அதிகம் குறைவுன்னு 2 இடத்துல இருக்கும். கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்றதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கே பர்சன்டேஜோட மதிப்பு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு பக்கத்தில் அதிகம்னு சொன்னால் கீழே கூட்டணும், குறைவுன்னு சொன்னால் கீழே கழிச்சுக்கணும். அவ்வளோதான். இதில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. போடலாமா? இங்கே பாருங்கள், இப்போ எக்ஸோட வேல்யூ 25 போடலாமா? ஒரு ஸ்டெப்பு இங்கே பாருங்கள், 100 × 25 டிவைடட் பை 100 கூட 25 கூட்டினா 125 நான் கூட்டிக்கிட்டேன். சரிங்களா? இப்போ இதை அடித்தா ஆன்சரு எதில் அடிக்கலாம்? 5 25 25 10 மீதி 12ல் 10 போச்சுன்னா 2 இருக்கும், 10ல் போட்டால் 25 வரும். 5 25. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், 4 5 5 25. அதுக்கப்புறம் 4 5 5 10, அந்த 0 அப்படியே இருக்கும், 20. ஆன்சர் 20. அவ்வளோ. அடிக்கிற நேரம் தான், வேறு எந்த ஸ்டெப்புமே கிடையாது. சரிங்களா? ஸோ கடகடன்னு போட்டுடலாம். புரியுதுங்களா? புரியலையா? அப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தெளிவாக புரியும். இங்கே பாருங்கள், 19வது கேள்வி. ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 10% அதிகம் எனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எவ்வளவு சதவீதம் குறைவு அப்படின்னு 1997 குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடேங்கப்பா, நான் பிறந்த வருஷம்பா அப்படின்ற மாதிரி இருக்கா? ஒன்றும் இல்லை. இது பாருங்கள், நல்லா கவனிச்சுங்க. நமக்கு என்ன, நாங்கள் பாருங்கள், ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 10% அதிகம். அதாவது என் வருமானம் உங்கள் வருமானத்தை விட 10% அதிகம். அப்போ உங்கள் வருமானம் என் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் குறைவு? இதே தான் பேட்டர்ன். புரிஞ்சிச்சா? அப்போ என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு ஒர்க்காகவே நீங்கள் மேலேயும் கீழேயும் என்ன பண்ணிக்கணும், 100 வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் எக்ஸ் பர்சன்டேஜ் வச்சுக்கணும். இது அப்படியே வச்சுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு மேலே எப்போவுமே பெருக்குங்க, கீழே மட்டும் எங்கே பர்சன்டேஜோட வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுக்கு பக்கத்தில் அதிகம்னு சொன்னால் கீழே ப்ளஸ் போட்டுங்க,
குறைவுன்னு சொன்னால் மைனஸ் போட்டுங்க, அவ்வளோதான். ஓகேவா? இப்போ அப்ளை பண்ணுங்கள். அப்போ 100 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன 10, சரிங்களா? 10 டிவைடட் பை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 கூட 10 கூட 110. நான் அப்படியே ஸ்டெப் போட்டுக்கிறேன், 110, அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. சுருக்கலாமா? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், அதுக்கப்புறம் சுருக்க முடியாது. அப்போ 100 வகுத்தல் 11 வரும். இன்கேஸ் இப்படியே இருந்துச்சுன்னா ஆன்சர் பாருங்கள், இல்லை இன்னும் சுருக்கி இருக்காங்க. ஒருவேளை 100 டிவைட் பை 11 இருந்தால் ஆன்சரு, இல்லைன்னா இன்னும் சுருக்கலாம். அங்கே பாருங்கள், ஓர் 11 அங்கே பாருங்கள் எதில் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா 10 வந்து 11 எப்போல்லாம் வகுப்படாது, 100ன்னு எடுத்துக்கலாம். 100னா ரொம்ப ஈஸி. எப்படின்னா 9 11 99, கரெக்டாக? ஸோ 9 11 99, மீதி எவ்வளோ இருக்குது? 100ல் 99 போனால் 1 இருக்குது. அப்போ 1 டிவைட் பை 11, இதான் ஆன்சர். புரியுதா? 9 1 டிவைட் பை 11. சார் எனக்கு இந்த இடத்துல போடுறதா சார் வரல, மீதிலாம் ஓகே எனக்கு புரியுது, ஆனால் இந்த இடத்துல அடிக்க தான் எனக்கு தெரியல அப்படின்னா, அங்கே பாருங்கள், இப்போ நான் இதை போட்டுட்டேன். 9 1 டிவைட் பை 11 குறுக்கு இது போடாச்சு. இப்போது நல்லா கவனிச்சுங்க, எனக்கு வந்து சப்போஸ் இந்த மாதிரி போட தெரியல, கலப்பினமாக போட தெரியல அப்படின்னா ஆப்ஷன் வச்சு போட்டுங்க. ஆப்ஷன் வச்சுன்னா இப்போ உதாரணத்துக்கு ஆப்ஷன் ஏ எடுக்கிறேன். இது புரிஞ்சிச்சா? இதை அழிச்சிட்டுமா? உங்களுக்கு வந்து இது நான் போடுறது புரியுதுன்னா ஓகே. எனக்கு தெரியல, 100 வகுத்தல் 11 வரைக்கும் போட்டுட்டேன், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் எடுத்துங்க. ஆப்ஷன் ஏ பாருங்களேன், 9 1 டிவைட் பை 11% கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான மீனிங் என்னென்னா, இது ஒரு கலப்பு பின்னம். கலப்பு பின்னத்தில் இருந்தால் கீழே இருக்கிற 11 சைடில் இருக்கிற 9 கூட பெருகணுங்க. அப்படி பெருகுனா என்ன வரும்? 11 9 பெருகுனா 99ன்னு வரும். இப்போ 99ன்னு வந்துச்சுல்ல, இது இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதோட கூட்டிக்கணுங்க. அப்போ 99 ஒன்று கூட்டினா 100 டிவைட் பை 11 வந்துடும், அவ்வளோதான். ஓகேவா? ஒன்று இப்படி அடிக்க தெரியலனா ஆப்ஷன் வச்சு பார்த்துங்க. இல்லைன்னா இங்கே பாருங்களேன், அடுத்த ஆப்ஷன் 10 1 டிவைட் பை 11 இருக்குது. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இது ஒரு கலப்பின்னம். கலப்பின்னம்னா கீழே இருக்கிற 11 சைடில் இருக்கிற 10 கூட பெருகணும். 10 பெருக்குனா என்ன வரும்? 110 அப்படின்னு வரும், கரெக்டாக? இந்த 110 இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதோட கூட்டிக்கணும். அப்படி கூட்டினா 111 டிவைட் பை 11 வரும். ஆனால் நமக்கு என்ன வரணும்? 100 டிவைட் பை 11 வரணும். அப்போ அது கிடையாது, இந்த ஆப்ஷன் கிடையவே கிடையாது. ஏன்னா 11 வரல, 13 வரல. புரியுதுங்களா? சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி சுருக்கத்தில்லைன்னா ஆப்ஷனை பார்த்து சுருக்குங்க, ரைட்டா? அடுத்தது எங்கே பாருங்களேன், 2013 குரூப் 2லையும் 18 11 2024 டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க. ஏயின் உயரமானது பியின் உயரத்தில் 25% குறைவாக உள்ளது எனில் பியின் உயரம் ஏயின் உயரத்தில் எவ்வளவு சதவிகிதம் அதிகமாக உள்ளது அப்படின்னு கேட்டாங்க. இதுவும் பாருங்கள் அதே பேட்டர்ன் தான். என்ன அந்த இது வந்து உயரம்னு கொடுத்துருக்காங்க. இப்படி சொல்லலாம், என்னோட உயரம் உங்கள் உயரத்தை விட 25% குறைவாக இருக்குது அப்படின்னா உங்கள் உயரம் என் உயரத்தை விட எத்தனை சதவீதம் அதிகமாக இருக்குது. புரியுதா? ஸோ அப்படியே நான் கேட்டதை நீங்கள் கேட்குற மாதிரி, ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்னில் வந்துட்டாவே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மேலேயும் 100 வச்சுக்கணும், கீழேயும் 100 வச்சுக்கணும், அதுக்கு பக்கத்தில் பர்சன்டேஜ் 2 இடத்துல வச்சுக்கணும். எப்பவுமே மேலே பெருக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கீழே மட்டும்தான் எங்கே பர்சன்டேஜோட மதிப்பு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு பக்கத்தில் குறைவுன்னு சொன்னால் மைனஸு, அதிகம்னு சொன்னால் ப்ளஸ்ஸு. குறைவுன்னு சொல்லிட்டாங்க, மைனஸ், அவ்வளோ தாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ அப்ளை பண்ணலாமா? அப்போ 100 இன்ட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ? 25. அதை நான் அப்படியே பெருக்கிக்கிட்டேன். கீழே என்ன பண்ணுறேன், 100 கூட 25 கழிச்சா 75ன்னு வரும். இதை அப்படியே இப்படி எழுதிக்கிட்டேன், ஓகேவா? ஸோ நான் கழிச்சுக்கிட்டேன், வேறு 100ல் 25 கழிச்சு போட்டாச்சு. இப்போ சுருக்கலாமா? இங்கே பாருங்கள், ஓர் 25 25 25 25 50 50 ஒரு 25 75 3 25 75. நீங்கள் 5 வாய்ப்பில் கூட அடிங்க, பட் எனக்கு தெரியும், ஏன்னா 25 25 50 50 ஒரு 25 75, அதனால் டக்குன்னு 25 அடிச்சிட்டேன். இப்போ நமக்கு என்ன இருக்குதுன்னா, மேலே 100 இருக்குது, கீழே 3 இருக்குது, ஓகேவா? நான் இப்போ தான் சொன்னேன், இதை சுருக்க முடிஞ்சால் சுருக்குங்க. இப்படி சுருக்கலைன்னா இப்போ கலப்பின்னமாக தான் வரும். நான் கலப்பின்னத்தில் முதல்ல போட்டுடுறேன். இங்கே பாருங்கள், ஓர் 3 3 10ல் வந்து 3 9ன்னு வரும், கரெக்டா? ஸோ 10ல் 9 போச்சுன்னா மீதி 1 இருக்குது, 10ல் வச்சுங்க. 10ல் வச்சா அதே 10 தான் இருக்கும். அடித்தா 3 9 அப்படின்னு வந்துடும், கரெக்டா? கரெக்டு. அப்போ 10ல் 9 போனால் மீதி 1 இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம்? 33 மீதி 1 இருக்குதுல்ல, அந்த 1 கீழே 3 அப்படியே இருக்கட்டும், பர்சன்டேஜ், அவ்வளோதான். 33 1 டிவைட் பை 3%.
இது இப்படி அடிச்சாச்சு. எனக்கு இந்த மாதிரி அடிக்க வரல சார்னா ஆப்ஷன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ 50 கண்டிப்பாக கிடையாது, ஏன்னா நமக்கு 100/3 வருது, முழு நம்பர் வராது, 45 வராது. அப்போது 22 1/3%, இல்லை 33 1/3%. இப்போ நான் ஆப்ஷன் டி எடுக்கிறேன். இந்த பாருங்கள், 33 1/3% ஆப்ஷன் டி இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்கள், கீழே இருக்கிற 3 சைடில் இருக்கிற 33 கூட பெருங்க. 3 9 99 வரும். இந்த 99 வருது இல்லை, அதை இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதோட கூட்டிங்க, அவ்வளோதான். ஸோ 99 ஒன்று கூட்டினா 100ன்னு வரும், கீழே 3 இருக்கும், அப்போ 100/3 அவ்வளோதான். கரெக்டாக வந்துருச்சா? இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் பாருங்களேன், 22 இங்கே பாருங்கள், 22 1/3% இருக்குது. கரெக்டாா? ஸோ இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்கள், இங்கே கீழே இருக்கிற 3 சைடில் இருக்கிற 22 கூட பெருக்கணும். 1 3 3 2 3 6, 1 3 3 2 3 6 66ன்னு வரும். 66 கூட இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை கூட்டிக்கணும். அப்போ 67/3 தான் வரும். ஆனால் நமக்கு என்ன வரணும், 100/3ன்னு வரணும். அப்போ இது கிடையாது. ஓகேவா? ஸோ நான் வந்து தெளிவாக சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து நான் இப்படி சுருக்குந்தே தெரியும்னா இப்படியே போடுங்க, வரலன்னா ஆப்ஷன் வச்சு போடுங்க. சரிங்களா? ரைட்டு. அடுத்த கணக்கு போகலாமா? வாங்க. அடுத்த கணக்கு 4வது கணக்கா? ரைட்டு. இதுங்க, இதான் அப்போ ஃபைனல் கணக்கு. அடுத்தது ஹோம்வொர்க் தான். அடுத்தது வந்து பார்த்தா 21வது கொஷின். ஒரு நபரின் ஊதியம் 10% குறைக்கப்பட்டால் குறைக்கப்பட்ட ஊதியத்தை முதலில் வாங்கிய ஊதியத்திற்கு சமமான ஊதியத்தில் எத்தனை விழுக்காடு உயர்த்தப்பட வேண்டும்? 2018 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இதில் என்னப்பா 2 பேர் உரையாடல் இல்லையே அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுங்களேன். ஒருத்தருடைய வழக்கமாக ஒரு சம்பளம் வாங்கிட்டு வந்தார், அந்த சம்பளத்தில் 10% குறைச்சிட்டாங்க. இப்போ குறைச்சதுக்கு அப்புறமா முதல்ல வாங்கினார்ல அதே சம்பளத்தை வாங்கணும். அப்படி நான் வாங்கணும்னா எத்தனை சதவீதம் அந்த ஊதியத்தில் உயர்த்தப்பட வேண்டும்? இப்போ நல்லா பாருங்கள், இதே மாதிரி தான். இப்போ என் வருமானம் உங்கள் வருமானத்தை விட 10% இல்லை, ஆமாம் 10% குறைவு அப்படின்னா உங்கள் வருமானம் என் வருமானத்தில் எத்தனை சதவீதம் அதிகம்? இதே பேட்டர்னில் தான் இருக்குது. இன்னும் பழைய ஊதியம் புதிய ஊதியம்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த பழைய ஊதியம் புதிய ஊதியன்றது உங்களையும் எங்களையும் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த பேட்டர்னில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இருங்க, இதில் ஐச்சர் இது போன கணக்கு போட்டது இல்லையா, ஐச்சாச். ஸோ இப்போ என்னென்னா, மேலே 100 வச்சுக்கணும், கீழேயும் 100 வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு மேலே X%, கீழே X%. எப்பவுமே மேலே பெருக்கல் தான், கீழே மட்டும்தான் கொஷினில் எந்த இடத்துல பர்சன்டேஜோட வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுக்கு பக்கத்தில் குறைவுன்னு சொன்னால் மைனஸு, அதிகம்னு சொன்னால் ப்ளஸ்ஸு, அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், அப்படியே பாருங்கள், 100 × 10% தானே, எஸ் 10 / என்ன பண்ணுறேன், 100ல் 10 கழிச்சிட்டா 90ன்னு அங்கேயே கழிச்சுக்கிட்டேன். பெருக்கல் அப்படியே இருக்கட்டும், அடிச்சிடலாம். சரிங்களா? அப்படி அடித்தா அங்கே பாருங்கள், 0க்கு 0 கேன்சல், மீதி அடிக்க முடியாது. அப்போ நான் கீழே பாருங்கள் 100/9 அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ இதை அடிக்கலாம். அங்கே பாருங்கள், 9 9 9 10ல் 9 போனால் மீதி 1 இருக்கும், பக்கத்தில் வச்சுங்க. மறுபடியும் 10 இருக்குது, 9 9 9 வரும். கரெக்டாக? 10ல் 9 போனால் மீதி 1 இருக்கும். 1 வந்து 9 வகுப்படாது, அதனால் அப்படியே வச்சுக்கிறேன். அப்போ 11 1/9, இவ்வளோதான் ஆன்சர். சப்போஸ் இதை போடத்தல்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஆப்ஷனில் பார்த்துக்கணும். கண்டிப்பாக 12 கிடையாது. 11 1/9, இல்லை 10 1/9, 12 1/9. சரி, நீங்களே போட்டு பாருங்கள், எதுக்கு 100/9 தான் அதான் ஆன்சர். புரியுதுங்களா? ரைட்டுங்க. ஸோ ரெண்டுத்தையும் நான் சொல்லிட்டேன். இப்போது ஹோம்வொர்க் சம் வந்தாச்சு. ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 20% குறைவாக உள்ளது எனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எவ்வளவு சதவீதம் அதிகமாக உள்ளது அப்படின்னு 2014 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. போடுறீங்களா? ஆப்ஷன் ஏ 24%, பி 25%, சி 20%, டி 22%. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த டைப்பில் எப்படி கேட்டாலும் போட்டுடலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இதில் ஒரு கொஷின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. அடுத்த டைப்பில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.